சார் மூட்டுல தேஞ்சு போச்சு, கார்ட்லேஜ் வளருமா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், நீங்க 100 வயசானா கூட எலும்பு உடைந்தால் வளரும். ஆனா எலும்பு முனையில இருக்கிற கார்ட்லேஜ் வந்து வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சில உறுப்புகள், உடம்புல இருக்கக்கூடிய சில உறுப்புகள் ஒரு தடவை தான் உருவாகிற மாதிரி படைக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு உங்க பல்லு விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது நம்ம மருந்து கொடுத்து வளர்த்துற முடியுமா? இல்ல அந்த இடத்துல ஏதாவது மசாஜ் கொடுத்து வளர்க்க முடியாது. ஏன்னா அதோட வேற அணுக்கள் அந்த இடத்துல இல்லை. ஸோ அப்போ வேற ஆர்டிபிஷியலா ஒரு டூத் வைக்கிறது, இல்ல ரூட் நல்லா இருக்குன்னா ஒரு கேப் வைக்கிறது. அதே மாதிரிதான் எலும்போட முனையில இருக்கிற கார்ட்லேஜ் டேமேஜ் ஆனா மட்டும் நம்மளால அதை வளர்க்க முடியாது. இயற்கை அதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஆனா எலும்புக்கு நடுவுல, அதாவது தொடை எலும்போட நடுவுல ஒரு உடையுது, அப்ப அது எந்த வயசானாலும் வளரும். நம்ம எலும்பு மட்டும் கரெக்டா பொறுத்திடும். நிறைய பேர் பார்ப்போம், கையில அடிப்பட்ட உடனே பிராக்சர் ஆன உடனே மருத்துவரோட அனுமதி இல்லாமலையோ மருத்துவரோட அணுகாமலே போய் கட்டு போடுறேன், ஆறு வந்து மசாஜ் பண்றேன், ஒரு பச்சளை கட்டு போடுறேன், முட்டை பத்து பண்றேன். இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் அவங்களோட செல்ஃப் மேட் ட்ரீட்மெண்ட் ஆர் மிஸ்கைடட் ட்ரீட்மெண்ட்ல வந்து இறங்கிடுறாங்க. ஏன் எலும்புகள் முறிவை நம்ம ட்ரீட் பண்ணணும் அதை நம்ம தெரியும். இப்போ இந்த எலும்புங்கிறது என்ன, நமக்கு வந்து உடம்போட பில்லர்ஸ். இதெல்லாம் மொபைல் பில்லர்ஸ். இப்போ நீங்க கை ஒரு பில்லர், ஆர்ம் ஒரு பில்லர், தை ஒரு பில்லர், லெக் ஒரு பில்லர். இந்த எல்லா பில்லர்ஸையுமே நம்ம கனெக்ட் பண்றது ஜாயிண்ட். அந்த கனெக்ட் பண்ணிருக்கிற ஜாயிண்ட்ஸை மூவ் பண்றது மசில். சரியா? அந்த மசில் ஆக்டிவேட் பண்றது நர்வ் கண்ட்ரோல் பண்றது பிரெயின். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து நடக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்றேன்னா என் பிரெயின் வந்து என் காலை முன்வாக்கி தூக்க சொல்லுது. அந்த மெசேஜை வந்து நர்வ் எடுத்துட்டு போய் மசில் கொடுக்குது. ஸோ மசில் வந்து கண்ட்ராக்ட் பண்ண உடனே என் கால் மேல ஏறுது. அப்போ அந்த கால் மேல ஏறணும்னா ஜாயிண்ட் பிளெக்சிபிளா இருக்கும். அப்பதான் அடுத்த மூவ்மெண்ட் எங்களால வைக்க முடியும். அப்ப பிரெயின் திங்க் பண்றத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த நர்வ், மசில், போன், ஜாயிண்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இருந்தா மட்டும்தான் நம்மளால வேலை செய்யும். இப்ப நடுவில் தொடை எலும்பு பிராக்சர் ஆயிடுச்சு. அப்போ பிராக்சர் ஆன எலும்பு வந்து இப்போ ஒரு பெரிய எலும்பு டியூப் மாதிரி இருக்கு. அது ஆக்சிடென்ட் ஆகி உங்களுக்கு சரியான அலைன்மெண்ட்ல கூடல அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆயிடுது, உங்களுடைய கால் வந்து வளைந்த நிலைக்கு ஆயிடும். நேரா இருக்க வேண்டிய அலைன்மெண்ட்டோட இப்படி வளைஞ்சிச்சுன்னா உங்களுடைய மூட்டுக்கள் செயல்பட மாட்டேன். இப்ப அந்த கால் வந்து குட்டையா போயிடலாம், ரொட்டேஷனலா திரும்பி இருக்கலாம், உள்பக்கமாவும் திரும்பி இருக்கலாம், வெளிப்பக்கமாவும் திரும்பி இருக்கலாம். இப்ப இறுக்கி கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆயிடுது, அந்த ஜாயிண்ட சுத்தி இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் எல்லாமே சுருங்கிடுது. அப்போ மூவ்மெண்ட் வந்து நீ ஜாயிண்ட்ல 0 to 150 டிகிரி இருக்கணும்னா இந்த மாதிரி இறுக்கி கட்டிட்டோம்னா சில பேருக்கு ஈவன் 0 to 30 டிகிரி தான் இருக்கு. அப்ப எப்படி அவங்களால காலை தூக்கி வச்சு நடக்க முடியும்? ஸோ ஐடியா ஆஃப் ட்ரீட்டிங் போன்ஸ் எப்ப அப்படின்னா, ஒரு ஃப்ராக்சர் ஆகுது, அது வந்து அன்டிஸ்பிளேஸ்ட், அதாவது விலகாத ஒரு ஃப்ராக்சர்னா ஈஸியா அதை ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு பிளாஸ்டர் ஸ்லாப் கொடுத்து காட்டன்லாம் அந்த எலும்பு, அதாவது காலை சுற்றி நிறைய காட்டன் பேக் பண்ணி ஒரு ஹார்ட் பிளாஸ்டர் கொடுத்தோம்னா அந்த எலும்பு ஆடாமல் அப்படியே இருக்கும், எலும்பு ஒட்டிக்கும். சிம்பிள் திங். ஒரு 3 to 4 வீக்ஸ்லேயே கூட எலும்பு ஒட்டிக்கும். உடனே நம்ம அந்த பிளாஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டு மூவ்மெண்ட்டை கொடுத்து மூவ்மெண்ட்டை பழையபடி கொண்டாடுறோம். பட் இதே ஒரு ஃப்ராக்சர் ஆகி நொறுங்கிடுச்சு, எலும்புகள் விலகிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த 2 எலும்போட முனைகளையும் பக்கத்துல கொண்டு வர்றதுக்கு தான் சர்ஜரி தேவை. இப்ப சர்ஜரியோட கோல் மூலமா நம்ம என்ன அச்சீவ் பண்றோம்? முதல்ல லென்த். உதாரணத்துக்கு இந்த தொடை எலும்பு 45 சென்டிமீட்டர் லென்த் இருக்குன்னா அதே 45 சென்டிமீட்டருக்கு நான் திரும்பி ஆபரேஷன் மூலமா கொண்டு வரேன். அலைன்மெண்ட்னா என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிப், நீ, ஆங்கிள் எல்லாம் ஒரே நியர் 0 லெவல்ல இருக்கு. அதே அலைன்மெண்ட்ல அந்த எலும்பு இருக்கா, இதை செக் பண்ணும். அப்புறம் ரொட்டேஷன், கால் வந்து பாதம் வந்து ஒரு 15 டிகிரிஸ் வெளிப்பக்கம் ஆயிடும். அது இப்படியோ எக்ஸஸா திரும்பிடுச்சுன்னா நம்மளோட நடை டோட்டலா மாறி. ஸோ லென்த், அலைன்மெண்ட், ரொட்டேஷன் இது எல்லாத்தையும் நம்ம ரெஸ்டோர் பண்ணணும்னா தான் சர்ஜரி தேவைப்படும். ஸோ ஆன் டாப் ஆஃப் தட் நமக்கு ஃபிக்ஸ் பண்ண உடனேவே அடுத்த நாளே முழங்கால் மூட்டுக்குள்ளேயோ ஆர் பாத மூட்டுக்குள்ளேயோ நம்ம அசைக்க ஆரம்பிச்சிடணும்.
அப்போ ஸ்டிஃப்னஸ் டெவலப் ஆகிறத நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ சர்ஜரியோட அட்வான்டேஜ் என்ன இருக்குது, ஒரு பேஷண்ட் உடைஞ்ச நிலையில் இருக்கிறவங்க அடுத்த நாளே எழுந்து நடக்க முடியுதுங்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். நடக்கிறதுனால காலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டங்கள் சீராக இருக்கிறதுனால டிவிடி, டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படிங்கிற காம்ப்ளிகேஷனை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறோம். படுத்தே இருக்கிறதுனால பெட் சோர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறோம். படுத்தே இருக்கிறதுனால யூரின் உள்ள தங்காமல் ஃப்ரீயாக அவங்களே போக முடியுது, அதனால யூரினரி இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறோம். படுத்தே இருக்கிறதுனால ஹைப்போஸ்டாட்டிக் நிமோனியா, அதாவது படுத்தே இருந்தீங்கன்னா உங்களுடைய லங்ஸோட பேக் சைடில் ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகிடுச்சுன்னா அது நிமோனியாவாக மாறிடும், இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே ஒரு சிம்பிள் சர்ஜரினால காலில் இருக்கிற எலும்பை மட்டும் சரி பண்ணல, என்டையர் பாடியில் இருக்கக்கூடிய வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம தடுக்கணும். ஸோ ஹிடன் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன வரும்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்ரேஷன் பண்ணாதது மட்டும் கோலாக இருக்கக்கூடாது, ஆப்ரேஷன் பண்ணுறதுனால என்னென்ன கிடைக்குதுன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். No fear if you know your disease. This is Dr. Mukesh signing off.